10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க 7.7 பாருங்க. எக்ஸ்ட்ரீமா யூசிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் 7.6ல் பார்த்துருப்போம். இதே சேம் எக்ஸ்ட்ரீமா யூசிங் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் பார்த்துருப்போம். இப்போ நம்ம அதே தான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த f dash of x equal to 0 அதை வச்சு கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த சைன் சேஞ்சஸ் வரதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா மேக்ஸிமம் பாயிண்ட், இதே சைன் சேஞ்சஸ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா நம்ம என்ன பண்ணுவோம் மினிமம் பாயிண்ட்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா. அதே லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதாவது f of x ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து f dash of x, செகண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு என்ன பண்ணுங்கள் f double dash of x. ஓகேவா, அப்போ அந்த f double dash of x யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே அந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் ஒரு தியரம் 7.13 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், சப்போஸ் தட் c is a critical point at which f dash of c equal to 0, that f dash of x exists in a neighborhood of c and that f dash of c exists. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த f dash of c equal to 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் வந்து நமக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கிரிட்டிக்கல் நம்பருங்கிறது என்ன பண்ணுவோம் f dash of x equal to 0 அப்படின்னு எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த x வேல்யூ தான் நமக்கு என்ன சொல்வோம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கும்போது f dash of x எப்படி இருக்கணும், நமக்கு கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகணும் இல்லையா. இப்போ அந்த நெய்பர்ஹுட் ஆஃப் சிங்கிறது என்ன, அந்த நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் சப்போஸ் இப்போ எக்ஸோட சியோட வேல்யூ வந்து ஒரு 2 அப்படின்னா நெய்பர்ஹுட் ஆஃப் சினா 2க்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடு இல்லை 2க்கு ஜஸ்ட்டு ரைட் சைடு, அதில் வந்து நமக்கு ஏன்னா f dash of c வந்து நமக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கூட வரலாம். புரியுதா சொல்கிறது, அதாவது என்ன ஏன்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது என்ன பார்த்துருப்போம் f dash of c equal to அதை f dash of x equal to 0 or f dash of x does not exist at a point பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ எந்த பாயிண்டில் f dash of x 0 ஆகுது ஆர் f dash of x does not exist வருதோ அந்த x வேல்யூஸ் எல்லாமே நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு பார்த்துருப்போம், கிரிட்டிக்கல் நம்பர்னு படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிங்கிற பாயிண்டில் நமக்கு f dash of x does not exist இருக்கலாம். ஆனால் அந்த நெய்பர்ஹுட் ஆஃப் சியில் இப்போ சிக்கு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு அப்படிங்கிற பாயிண்டில் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த f dash of x எப்படி இருக்கணும் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தட் f dash of exist in a neighborhood of c. ஏன்னா சிங்கிற வேல்யூ நமக்கு சப்போஸ் இப்போ 2னா அந்த 2ங்கிற பாயிண்டில் நமக்கு என்னவாக இருக்கலாம் f dash of x வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கலாம். பட் 2ஓட நெய்பர்ஹுட் மீன்ஸ் இப்போ 2க்கு லெஃப்ட் சைடு ஆர் 2 அதாவது ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ஜஸ்ட் ரைட் சைடு அங்கே என்னவாக இருக்கணும் நமக்கு அந்த f dash of x வந்து நமக்கு எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா தென் f has a relative maximum value at c if f double dash of c less than 0. பாருங்க, இதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் நம்பரில் நமக்கு f dash of x எப்படி இருக்கலாம் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கலாம், ஆனால் அதோட நெய்பர்ஹுட்டில் அந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கணும் எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் போட முடியும். ஓகேவா, அப்போ f double dash of x அதாவது f double dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்போஸ் நமக்கு லெஸ் தேன் 0 கிடைச்சது அப்படின்னா f has a relative maximum value at c if f double dash of c less than 0. பாருங்கள், இங்கே லெஸ் தேன் 0ன்னு வரும்போது இங்கே மேக்ஸிமம் வரும். நம்ம லெஸ் தேன்னா மினிமம்னு ஞாபகம் வச்சுக்கூடாது, இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்துக்கோங்க. அப்போ f double dash of c எந்த பாயிண்டில் லெஸ் தேன் 0 கிடைக்குதோ அந்த பாயிண்டில் தான் நமக்கு என்ன கிடைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். பட் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது என்ன, அந்த சியை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி வர வேல்யூ தான் நம்ம மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லுவோம். பாருங்கள், தென் f has a relative maximum value at c if f double dash of c less than 0 and a relative minimum value at c if f double dash of c
greater than 0. இப்போ அதே போல தான். இப்போ சப்போஸ் எஃப் எந்த அந்த சிங்கிற பாயிண்டில் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்ன சொல்வோம், மினிமம் வேல்யூன்னு சொல்லுவோம். செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் மினிமம் வேல்யூ. செகண்ட் டெரிவேட்டிவ் எந்த சி வேல்யூவில் நெகட்டிவ் வருதோ அந்த சி வேல்யூ நம்ம என்ன கிடைக்கும்னு சொல்கிறோம், மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்கிறோம். பாருங்கள், இஃப் எஃப் ஹேஸ் எ ரிலேட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ அட் சி if f double dash of c less than 0 and a relative minimum value at c if f double dash of c greater than 0. இப்போ சப்போஸ் நமக்கு அந்த ஒரு சிங்கிற அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னவாகுது அப்படின்னா அந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி என்னவாகுது, 0 ஆகுது. அந்த சிங்கிற பாயிண்ட்டில் நம்ம சிங்கிறது என்ன, நம்ம ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் சி. அந்த சியை நம்ம எஃப் செகண்ட் டெரிவேட்டிவில் தட் இஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா the test is not informative. நாட் இன்ஃபர்மேட்டிவ்னு என்ன மீனிங், அது மேக்ஸிமம் பாயிண்ட்டா மினிமம் பாயிண்ட்டா அப்படிங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 the test is not informative. புரியுதா பாருங்கள். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பவும் போல தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும், அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், ஆர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கலாம். அந்த பாயிண்டில் வர கிரிட்டிக்கல் நம்பர் என்ன பண்ணுறேன், செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுத்து செக் பண்ணுறேன். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுத்து செக் பண்ணும்போது அதோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ, கிரேட்டர் தென் அதாவது பாசிட்டிவாக இருந்தால் மினிமம் வேல்யூ. சப்போஸ் 0 ஆச்சுன்னா என்ன சொல்லிட்டோம், the test is not informative. ஓகேவா பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 7.59 கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 32x. ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமம்ங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரீமம்ங்கிறது என்ன, அந்த மேக்ஸிமம் ஆர் மினிமம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீமம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வர லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் தான் லோக்கல் மேக்ஸிமம் ஆர் என்ன மினிமம் என்ன வருதோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இதில் நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதை என்ன பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் அதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்து செக் பண்ணணும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ, கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், அந்த மினிமம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், நமக்கு இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 32x. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 32x. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸ் பவர் n ஃபார்ம் என்ன, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x3. 32x டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் 1 வருமா. அப்போ 32 இன்ட்டு 1 என்ன கிடச்சிடும் நமக்கு 32. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள் 4x3 ப்ளஸ் 32. இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 எடுப்போமா. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பாருங்கள், இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன 4x3 ப்ளஸ் 32. அப்போ 4x3 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0ன்னு வருமா பாருங்கள், 4x3 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் பார், 432ல் 4 காமன் எடுத்துடலாமா, 4 அவுட் சைடு எடுத்துகிட்டு என்ன வந்துடும், x3 ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும் பாருங்கள் 8. ஏன்னா 4 அவுட் சைடு எடுக்கும்போது இங்கே என்ன வந்து டிவைட் பண்ணும்போது 8 வருமா. ஸோ 4 இன்ட்டு x3 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ 0/4 நமக்கு என்ன வேணும் 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், x3 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ x3 ஈக்குவல் டு ப்ளஸ் 8 ரைட் சைடு போனால் என்ன வந்துடும் -8. அப்போ x3 ஈக்குவல் டு -8னா நமக்கு இது என்னது, எக்ஸ் வேல்யூ வந்து கியூப் ரூட் ஆஃப் -8. கியூப் ரூட் ஆஃப் -8 அப்படிங்கிறது நமக்கு என்ன -2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள் -2. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஓகேவா. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுத்து செக் பண்ணணும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் -2 பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம செக் பண்ணணும். ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன 4x3 ப்ளஸ் 32வா பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x3 ப்ளஸ் 32. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், என்ன வரும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x3 டிஃபரன்ஷியேட் பண்ண 4 இன்ட்டு 3x². ஏன்னா x3 டிஃபரன்ஷியேஷன் நமக்கு என்ன எக்ஸ் பவர் n ஃபார்ம், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 3x² வருமா. ஸோ அப்போ 4 இன்ட்டு 3x² நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் 12x². 32ங்கிறது நமக்கு என்னது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் 12x². இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண கிரிட்டிக்கல் நம்பர் என்ன பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு -2 பார்த்தோம் இல்லையா நம்ம. அப்போ அந்த கிரிட்டிக்கல் நம்பரில் செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறோம். அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2, இப்போ இங்கே எக்ஸுக்கு -2 போடுங்க. இப்போ என்ன வந்துடும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் -2 ஈக்குவல் டு பாருங்கள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2 f double dash of -2 equal to 12 into -2 the whole square. So அப்போ 12 into -2 ஸ்கொயர் பண்ண வந்துடும் 4 வருமா. ஸோ அப்போ 12 into 4 என்ன கிடச்சிரும் பாருங்க
ப்ளஸ் 48 கிடைக்கும் பாருங்கள். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் மைனஸ் டூட வேல்யூ என்ன பாருங்கள் 48ங்கிறது ப்ளஸ்ஸா, தட் இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ நமக்கு பாசிட்டிவ்னா என்ன பார்த்தோம், லோக்கல் மினிமம் பார்த்தோமா, லெஸ் தேன் 0னா லோக்கல் மேக்ஸிமம், கிரேட்டர் தென் 0னா லோக்கல் மினிமம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே 48ங்கிறது நமக்கு கிரேட்டர் தென் 0வாக இருக்கனால என்ன சொல்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2ங்கிற பாயிண்ட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள், நமக்கு லோக்கல் மினிமம் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு -2ல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு லோக்கல் மினிமம் கிடைக்கும். நம்ம கேட்டிருக்கிறது லோக்கல் மினிமம் வேல்யூ வேணும் இல்லையா, ஏன்னா பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூங்கிறது என்ன, வேல்யூனாவே என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு -2னு கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு என்ன வந்துடும், -2 ஹோல் பவர் 4 ப்ளஸ் 32 இன்ட்டு -2னு வருமா, -2 ஹோல் பவர் 4 என்ன வந்துடும் பாருங்க 16. ஸோ இப்போ 32 இன்ட்டு -2 போட்டு என்ன வந்துடும் -64. ஸோ இப்போ 16 - 64 நமக்கு என்ன -48. இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ என்ன பாருங்கள் -48. அப்போ அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் வேல்யூ கமா ஃபங்க்ஷன் வேல்யூ ஒய் வேல்யூ. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன -2, ஒய் வேல்யூங்க நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன பாருங்கள் -48. அப்போ அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன பாருங்கள் -2 கமா -48, தட் இஸ் என்ன வருவாங்க மினிமம் பாயிண்ட். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க அந்த மினிமம் பாயிண்ட் என்ன பாருங்கள் -2 கமா -48. பாருங்கள் ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். அந்த கிரிட்டிக்கல் நம்பரை நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கிரேட்டர் தேன் 0, தட் இஸ் பாசிட்டிவ். அப்போ கிரேட்டர் தேன் 0 நமக்கு என்ன சொல்கிறோம், லோக்கல் மினிமம். அப்போ எந்த வேல்யூ நமக்கு லோக்கல் மினிமம் வேறு கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு -2ல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு லோக்கல் மினிமம். அந்த மினிமம் வேல்யூங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 32x. அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், ஆன்சர் வந்து -48. இதான் லோக்கல் மினிமம் வேல்யூ. அப்போ அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுங்கிறது என்ன, -2 எக்ஸ் கமா ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ -2 கமா -48 அப்படிங்கிறதா இதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இப்போ நம்ம பார்த்தது, இப்போ இந்த எக்ஸசைஸில் பார்த்தா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த சம்மில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஆன்சர் பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போட்டு காமிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வர சம்ஸில் அதாவது கொஸ்டினில் வந்து உனக்கு மென்ஷன் பண்ணி கேட்டாங்க யூஸிங் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஆர் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா இப்போ பார்க்க போகிறதும் இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி போடணும். அவங்க மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டால் நீ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போடலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா, பாரு இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தோம், இது வந்து முன்னாடி பார்த்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாருங்கள் என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த கிரிட்டிக்கல் நம்பரை வச்சு நம்ம இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் என்ன பாருங்கள் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போ அதை வச்சு இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணு. அப்போ இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ண நமக்கு என்டையர் இன்டர்வல் என்ன -∞, +∞. அப்போ இதை -2ங்கிற பாயிண்ட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஒரு இன்டர்வல்ஸ் ஆர் என்ன வரும் பாருங்க -∞, -2, -2, அப்போ இன்டர்வல்ஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் நம்பர், அப்போ நமக்கு 2 இன்டர்வல்ஸ் தான் கிடைக்கும், -∞, -2 அண்ட் -2, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது அந்த சைன் சேஞ்சஸ் பார்ப்போம் இல்லையா, அதுதான் பாருங்கள். அப்போ இன்டர்வல்ஸ் அடுத்து என்னது, சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், மோனோடானிசிட்டிங்கிறது என்ன இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் நமக்கு என்ன -∞, -2, செகண்ட் இன்டர்வல் என்ன -2, இதை இங்கே எழுதிக்கோங்க, ஏன்னா இது லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம். இப்போ சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன பண்ணணும், இந்த -∞, -2ல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைனை செக் பண்ணுறோம், பாசிட்டிவா நெகட்டிவா. இப்போ -∞, -2 நம்ம என்ன பண்ணலாம், -2க்கு லெஃப்ட் சைடு எந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம், -3, -4, -5 இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீ -3 எடுத்து செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள் 4x³ + 32. அப்போ இங்கே -3 கொடுக்கும்போது என்ன வரும், -3 ஹோல் கியூபே நமக்கு -27 வந்துடும். அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு 32 அதிகமாக தானே இருக்கும். அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ். அப்போ -∞, -2ல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் என்ன பாருங்கள் நெகட்டிவ். நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ்னா அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். பாருங்கள் இது நெகட்டிவ் வரதுனால ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வந்துடும், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன -2, ∞. இப்போ -2, ∞ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் செக் பண்ண என்ன வரீங்க, -2, ∞ -2க்கு ரைட் சைடு. இப்போ சப்போஸ் -1 0வே போட்டோன்னு வச்சுங்களேன்,
அப்போ இங்கே 0 போடும்போது இந்த டேர்ம் என்ன வேணும் நமக்கு 0 ஆகிட்டு 32 மட்டும் கிடைக்குமா, அப்போ அது பாசிட்டிவ் தானே. அப்போ -2 ரைட் சைடு என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் f' நமக்கு என்ன வந்துடும் பாசிட்டிவ். ஸோ அப்போ அது பாசிட்டிவ்னு நமக்கு என்னது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகேவா பாருங்கள், -∞, -2ல் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், -2, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ எந்த பாயிண்டில் பாருங்கள், அப்போ இந்த -2ங்கிற பாயிண்டில் இந்த f' என்ன ஆகுது பாருங்கள், f' changes its sign from negative to positive. f' changes its sign from negative to positive. அப்போ negative to positive என்ன பார்த்துருக்கோம், local minimum. லாஸ்ட் எக்ஸைஸ் 7.6ல் இது ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அப்போ negative to positive f' sign சேஞ்ச் ஆகுதுனாவே f has local minimum. எந்த பாயிண்டில் நமக்கு இங்கே at x equal to -2. ஓகேவா பாருங்கள், f' changes its sign from negative to positive. அப்போ therefore f has local minimum at x equal to -2. இப்போ local minimum வேல்யூங்கிறது என்ன, இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணணுமா, நம்ம ஆல்ரெடி அதான் போட்டிருக்கோம். அப்போ ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -48. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூங்கிறது என்ன பாருங்கள் நமக்கு -48. அப்போ இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன, x, y, தட் இஸ் -2, -48. பாருங்கள், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி போட்டால் அதே சேம் ஆன்சர் தான். மினிமம் வேல்யூ என்ன பாருங்கள் -48, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன -2, -48. அதே தான் சேம் நமக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்லையும் கிடைக்கும், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லையும் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு கேட்டால் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போடலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போடலாம். கொஷினில் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆர் செகண்ட் டெரிவேட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படிங்கும்போது நம்ம ரெண்டில் எந்த மெத்தட் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா, அடுத்த எக்ஸாம்பிள் 7.60 பாருங்கள். ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) ஈக்குவல் டு 4x⁴ -6x⁴. இப்போ நம்ம இதில் இந்த எக்ஸைஸில் போடுறதுனால நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனால் அந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இதில் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே, இதே ஆன்சர் தான் வரும், கரெக்டு தான். பார்த்துக்கோங்க. அப்போ கிவன் f(x) என்ன பாருங்கள், இது இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதே தான் f(x) எடுத்து அது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் f' ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்க்கு செகண்ட் டெரிவேட்டிவ் அதாவது f'(x) சைனை செக் பண்ணணும். அது லெஸ் தேன் 0னா மேக்ஸிமம் பாயிண்ட்டு, கிரேட்டர் தென் 0 அப்படின்னா மினிமம்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, இப்போ f(x) என்ன பாருங்கள் நமக்கு இங்கே 4x⁴ -6x⁴. இப்போ f'(x) ஃபைண்ட் அவுட் பண்ணு, 4x⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 4 × 6x⁵ வருமா, 4 × 6x⁵. அப்போ 4 × 6 போட்டோன்னா நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள், 24x⁵ மைனஸ் 6x⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6 × 4 என்ன வந்துடும், 24x³ ஓகேவா. அப்போ f'(x) என்ன 24x⁵ மைனஸ் 24x⁵. இப்போ f'(x) ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அப்போ என்ன வரும், 24x⁵ மைனஸ் 24x³ ஈக்குவல் டு 0. இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன பாருங்கள், 24ம் காமனாக இருக்குது, ஒரு x³ காமனாக இருக்கா. ஸோ அப்போ 24x³ அவுட் சைடு எடுத்துருங்க, 24x³ அவுட் சைடு எடுத்துட்டாங்க என்ன வந்துடும், x² -1 ஈக்குவல் டு 0 வருமா. 24x³ × x² -1 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே இந்த 2 டேர்ம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0னா 24x³ ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், ஆர் x² -1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 24x³ ஈக்குவல் டு 0னா x என்ன வந்துடும் 0. ஆர் இப்போ x² -1 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வழி நமக்கு என்ன கிடைக்கும், x² ஈக்குவல் டு 1 வரும். தட் இஸ் x ஈக்குவல் டு +or-1. அப்போ நமக்கு f'(x) ஈக்குவல் டு 0ங்கும் போது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்னென்ன கிடைக்குது பாருங்கள், 0 -1 +1. அதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்ன, x ஈக்குவல் டு -1, 0, 1 -1, 0, 1. இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. அடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிரிட்டிக்கல் நம்பரையும் f'(x)ல் கொடுத்து நம்ம செக் பண்ணணும். அதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அப்போ பாருங்கள், இப்போ f'(x) வேணும் இல்லையா, இங்கே ஹியர் f'(x) என்ன, ஹியர் f'(x) ஈக்குவல் டு 24x⁵ மைனஸ் 24x³. அப்போ இதில் f'(x) ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், என்ன வரும், 24 × 5 வருமா, 24 × 5 என்ன பாருங்கள் 120. ஸோ அப்போ 120 இதில் டிகிரி ஒன்று ரெடியூஸ் ஆகும் இல்லையா, அப்போ என்ன வந்துடும் x⁴. ஸோ அப்போ 120x⁴ மைனஸ் 24 × 3 என்ன 72. அப்போ 72x² வந்துடுமா. ஸோ 120x⁴ மைனஸ் 72x². இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்னென்ன, -1, 0, 1. அப்போ இதை செகண்ட் டெரிவேட்டிவ் தட் இஸ் f'(x)ல் கொடுத்து செக் பண்ணணுமா. நமக்கு 3 பாயிண்ட்ஸ்னால இப்போ லாஸ்ட் சம்மில் ஒரு பாயிண்ட் இதில் 3 பாயிண்ட்ஸ்னால செப்பரேட்டாக ஒவ்வொரு பாயிண்ட் என்ன பண்ணுறோம், f'(x)ல் கொடுத்து செக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிற பாருங்கள், at x ஈக்குவல் டு -1, at x ஈக்குவல் டு -1. அப்போ x ஈக்குவல் டு -1ல் f'(x)
எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேறு என்ன வருதுன்னு செக் பண்ணலாம் பாருங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 இங்கே போடுங்க. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1 போட அப்போ என்ன வரும்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு 120 இன்ட்டு -1 ஹோல் பவர் 4ன்னு வருமா? நமக்கு பவரில் ஈவன் நம்பர். அப்போ -1 ஈவன் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்? +1 ஆகிடும். அப்போ 120 இன்ட்டு 1 என்ன வந்துடும்? 120 minus 72 into -1 the whole square. -1 whole square என்ன வரும்? +1. ஸோ அப்போ 1 into -72 என்ன வந்துடும்? -72. ஸோ அப்போ 120 minus 72 நம்ம என்ன கிடச்சிரும் பாருங்க? 48ன்னு கிடச்சிரும். 120 minus 72 என்ன பாருங்க? 48. ஸோ அப்போ 48 அப்படிங்கிறது நமக்கு என்ன? பாசிட்டிவா, தட் இஸ் கிரேட்டர் தேன் 0. என்ன பார்த்தோம்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் சி கிரேட்டர் தேன் 0னா லோக்கல் மினிமம் பார்த்தோமா? அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் -1 கிரேட்டர் தேன் 0ன்னு கிடைக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிற பாயிண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? லோக்கல் மினிமம் கிடைக்கும். மினிமம் வேல்யூங்கிறது என்ன? இதை கொண்டு போய் ஃபங்க்ஷன் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? நமக்கு ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸு 4x⁻6 மைனஸ் 6x⁻4. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறேன்? -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு -1 ஹோல் பவர் 6. -1 ஹோல் பவர் 6 என்ன வந்துடும்? 1 வருமா? அப்போ 4 இன்ட்டு 1 4 மைனஸ் 6 இன்ட்டு அதே போல் -1 ஹோல் பவர் 4 போட்டாலும் +1 கிடச்சிடும். அப்போ 4 - 6ன்னு கிடைக்குமா பாருங்கள்? எஃப் ஆஃப் -1ங்கிறது என்ன? 4 - 6. 4 - 6ங்கிறது நமக்கு என்ன வந்துடும்? -2. 4 - 6ங்கிறது என்ன? -2. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூங்கிறது என்ன? -2. அப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுங்கிறது என்ன? எக்ஸ் இங்கே எக்ஸ் என்ன? -1 கமா ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? -2 அதுதான் ஒய். அப்போ -1 கமா -2 அப்படிங்கிறது நமக்கு என்னது? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அப்போ at x equal to -1ல f of x has local minimum value is -2. the extreme point is என்ன வந்துடும்? -1 -2. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன பாருங்கள் எடுத்துக்கிறோம்? 0. அப்போ x ஈக்குவல் டு 0ல் அதில் மினிமமாக மேக்ஸிமமாக செக் பண்ணுறோம். அட் x ஈக்குவல் டு 0 அப்போ செகண்ட் டெரிவேட்டிவில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் கொடுக்கணுமா? நமக்கு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுங்க. என்ன வரும் பாருங்கள்? 120 இன்ட்டு 0 மைனஸ் 72 இன்ட்டு 0 வந்துடும். ஏன்னா பவர் 4 பவர் ஸ்கொயர் போடும்போது நமக்கு 0ங்கும்போது ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான். அப்போ 120 இன்ட்டு 0 மைனஸ் 72 இன்ட்டு 0. அப்போ இதுவும் 0 தான், இதுவும் 0. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிடும்? 0. பார்த்தோம் இல்லையா? அந்த தீரத்தில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0னா the test does not give any information பார்த்தோம் இல்லையா? அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு வரதுனால the second derivative test gives no information about local extrema. ஏன்னா நமக்கு ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் மினிமம் சொல்லலாம், நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம் சொல்லலாம். பட் இது 0ன்னு வரதுனால இங்கே என்ன சொல்லிடும்? the second derivative test gives no information about local extrema. அப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பற்றி, அதாவது லோக்கல் மினிமம் ஆர் மேக்ஸிமம் பற்றி இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு 0ங்கிற பாயிண்ட்டு நம்ம எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கலன்னு எழுதிடும். ஓகேவா? பாருங்கள், at x equal to 0 எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ங்கிறனால the second derivative test gives no information about local extrema. ஓகே, 2 பாயிண்ட்ஸ் முடிஞ்சுதா? தேர்ட் பாயிண்ட் நமக்கு என்ன பாருங்கள்? +1. அப்போ at x equal to +1ல் என்ன பண்ணுறோம்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை செக் பண்ணுறேன். அப்போ x equal to 1 எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் கொடுங்க. அப்போ என்ன வரும்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 120 இன்ட்டு 1/4 என்ன வந்துடும்? 1. அப்போ 120 வருமா? -72 இன்ட்டு 1 ஸ்கொயர் வந்து -72. அப்போ இதோட ஆன்சர் என்ன பாருங்கள்? 48. அப்போ இது கிரேட்டர் தென் 0வா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம், ஏன்னா கிரேட்டர் தென் 0 வருது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு +1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு +1. இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூங்கிறதுனா எஃப் ஆஃப் 1 தானே. இப்போ ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுங்க. அப்போ என்ன வரும்? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1/6 4 இன்ட்டு 1 அப்போ 4 மைனஸ் 6 இன்ட்டு 1/4 என்ன? 1. அப்போ -6. அப்போ என்ன கிடைக்கும்? 4 - 6. 4 - 6ங்கிறது நமக்கு என்ன? -2. ஸோ அப்போ அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இஸ் என்ன கிடைச்சிடும்? எக்ஸ் என்ன? 1, ஒய் என்ன பாருங்கள்? -2. அப்போ அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இஸ் 1, -2. ஓகேவா? பாருங்கள், இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணது 0 -1 +1 -1ங்கிற பாயிண்டில் என்ன கிடைக்குது? மினிமம் வேல்யூ. அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து -1, -2. 0ங்கிற பாயிண்டில் எஃப் டபுள் டேஸ் 0 வரனால does not give any information சொல்லிடும். ஓகேவா? +1 அப்படிங்கிற பாயிண்டில் கிரேட்டர் தென் 0 வரனால மினிமம் the extreme point is 1, -2. ஓகே, பாருங்கள், இதே போல் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 7.7ல் செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன பாருங்கள்? ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x into log x
by using second derivative test. பாரு இந்த சம்மில் கிளியராக கொடுத்துட்டாங்க என்னென்னு யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுங்கிறதுனா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் நம்பரை கொடுத்து நம்ம செக் பண்ணி சொல்லணும் இதில். ஓகேவா? பாருங்கள் இப்போ கிவன் ஃபங்க்ஷன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் வேணும்னா நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் போடுங்க என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னா இதில் எக்ஸும் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸும் ஃபங்க்ஷன். அப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம், அதாவது யூவி ஹோல் டேஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன 1/x ப்ளஸ் வி இன்ட்டு அப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இங்கே ஃபார்மில் ஞாபகம் இருக்கு இல்லையா? யூவி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு வி டேஸ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/x ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு 1. பாருங்கள் இதில் எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வந்துடும் ஆன்சர் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். இதுதான் நமக்கு என்னது பாருங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்னு கிடச்சிருமா? இப்போ கிரிட்டிக்கல் நம்பருக்கு என்ன பண்ணுவோம் இந்த ஈக்குவல் டு 0 போடுவோம் இல்லையா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இங்கே என்ன வரும் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இந்த ப்ளஸ் 1 ரைட் சைடு போகும்போது என்ன வந்துடும் -1. இப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடச்சிரும் பாருங்க -1ன்னு கிடைக்குமா? லாக் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் -1. அப்போ லாக் எக்ஸ் அப்போ இதில் எக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இ பவர் எடுக்கும்போது நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு -1னா இப்போ 2 சைட்ஸ் இ பவர் எடுங்க. அப்போ என்ன வரும் இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் -1 வந்துடுமா? நமக்கு இ பவர் லாக் எக்ஸுங்கிறது என்ன? ஏன்னா இ பவர் லாக் எக்ஸ் அப்படிங்கும்போது ஈயும் லாகும் நமக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ என்ன ஒரு ஆன்சர் வந்து எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதில் இ பவர் எடுக்கும்போது என்ன வந்துடும் இ பவர் -1. ஸோ அப்போ இ பவர் லாக் எக்ஸோட வேல்யூ நமக்கு எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் -1. இ பவர் -1 அப்படிங்கிறது என்ன 1/e. ஏன்னா பவரில் -1 அப்படிங்கும்போது டினாமினேட்டர் வரும்போது +1 ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் -1 ஆர் 1/e. இதுதான் நமக்கு என்னது இங்கே கிரிட்டிக்கல் நம்பர். ஏன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது நமக்கு கிடைக்கிற எக்ஸ் வேல்யூ என்ன பாருங்கள் 1/e. ஸோ அதான் நமக்கு என்னது கிரிட்டிக்கல் நம்பர். கிரிட்டிக்கல் நம்பர் என்ன சொல்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு 1/e. இப்போ என்ன பண்ணணும் நம்ம எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்து செக் பண்ணணும். ஓகேவா? இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள் ஹியர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஹியர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடுமா? லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள் 1/x. ஸோ அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. இப்போ எஃப் டபுள் டேஸ் எக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த கிரிட்டிக்கல் நம்பரை இந்த செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/e நீ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் கொடுங்க. அப்போ என்ன வரும் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/e. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1/e ஈக்குவல் டு 1/1/eன்னு வருமா? பாருங்க ஏன்னா 1/x தான் நமக்கு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 1/e. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு எஃப் ஆஃப் 1/e ஈக்குவல் டு 1/, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/e போட்டால் 1/1/eன்னு வருமா? அப்போ டிவைட் ஏன்னா இது வந்து நமக்கு டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ நியூமினேட்டர் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? அப்போ ஈக்குவல் என்ன கிடச்சிரும் பாருங்க ஈன்னு கிடச்சிருமா? ஸோ அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1/e ஈக்குவல் டு இ. ஈங்கிறது நமக்கு எப்போ மட்டும் தான் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இ கிரேட்டர் தேன் 0. இ வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0 நம்ம என்ன சொல்லுவோம் லோக்கல் மினிமம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/e. அப்போ 1/e அப்படிங்கிற பாயிண்டில் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நமக்கு என்ன கிடைக்கும் லோக்கல் மினிமம். அடுத்து லோக்கல் மினிமம் வேல்யூ வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1/e ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். லோக்கல் மினிமம் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 1/e போட்டால் என்ன வரும் எஃப் ஆஃப் 1/e ஈக்குவல் டு 1/e இன்ட்டு லாக் ஆஃப் 1/eன்னு வருமா? பாருங்கள் எஃப் ஆஃப் 1/e ஈக்குவல் டு 1/e இன்ட்டு log of 1/e. So it is equal to power 1/e into log of 1/e அப்படிங்கும்போது நம்ம லாகில் டிவிஷன் ஃபார்ம் அதாவது log m/n ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம். log m/n டிவிஷனில் வரும்போது நமக்கு மைனஸில் வருமா செப்பரேட்டாக? அப்போ log 1 மைனஸ் log eன்னு வருமா? அந்த இடத்துல பாருங்கள் 1/e into log 1 மைனஸ் log e. அப்போ 1/e இன்ட்டு லாக் 1ஓட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 0. லாக் 1ஓட வேல்யூ என்ன 0. லாக் இ வேல்யூ தெரியும். லாக் இ வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 1. ஏன்னா இது லாக் இ பவர் 1. அப்போ லாக் இ ரிவர்ஸ்னால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் 1 தான் கிடைக்கும். அப்போ 1/e இன்ட்டு 0 மைனஸ் 1ன்னு வருமா? 1/e இன்ட்டு 0 மைனஸ் 1. அப்போ 0 மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன -1. தட் இஸ் மைனஸ் 1/e. இது எதோட வேல்யூ பாருங்கள் லோக்கல் மினிமம் வேல்யூ என்ன -1/e. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ் கமா ஃபங்க்ஷன் வேல்யூ. இங்கே நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன 1/e.
ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன மைனஸ் 1/e. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இஸ் 1/e, மைனஸ் 1/e. பாருங்கள், ஏன்னா இதில் வந்து லாக் எக்ஸ்பொனன்ஷியல் வரல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 + log x, இது 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது log x = -1, தட் இஸ் e பவர் எடுக்கும்போது என்ன வந்து x வேல்யூ e பவர் -1 ஈக்குவல் டு 1/eன்னு கிடச்சிடும் இல்லையா. இதை செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுத்து செக் பண்ணுறோம். அப்போ f டாஸ் ஆஃப் எக்ஸ் என்ன 1/xனால அதில் எக்ஸுக்கு 1/eன்னு கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் greater than 0. அப்போ f ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் சொல்கிறோம் at x = 1/eல. அப்போ எக்ஸுக்கு ஈக்குவல் டு 1/e ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது -1/e கிடைக்குது. அதான் லோக்கல் மினிமம் வேல்யூ. அப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுங்கிறது என்ன எக்ஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ என்ன 1/e, ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன பாருங்கள் -1/e. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படிங்கிறது.